வெல்கம் டு ஆசான் அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி மறுபடியும் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே வந்து சில மாறுபாடுகள் வந்திருக்கு. மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவலைப்படலாமா இல்லைனா சந்தோஷப்படலாமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் நம்ம சந்தோஷப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் நம்மளோட சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கக்கூடிய 3 பார்ட் இருக்குது இல்லையா, அந்த கிராமர் பார்ட் மட்டுமே, அந்த கிராமர் பார்ட்டை மட்டுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. அழகு 1, 2 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அழகுகளாக வந்து அவங்க பிரிச்சுட்டாங்க. முன்னால் வந்து 21 டாபிக் வந்து கிராமரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இருக்கக்கூடிய டாபிக்ஸை தான் இங்கே வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் எந்த பயப்படும் வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் பி அண்ட் சி வந்து லிட்ரேச்சர் பார்ட். அந்த 2 லிட்ரேச்சர் பார்ட்டில் வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸில் இருந்தது. இப்போ அதில் சில பார்ட்ஸை வந்து நீக்கிட்டாங்க, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கம்மி பண்ணிவிட்டு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும், அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைய, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வரைய நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டா கூட நமக்கு இப்போ 4 அடியார்னு கொடுத்துருந்தாங்கன்னா 11th and 12thலையும் அந்த டாபிக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ அதையும் கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணுறது நம்ம சேஃப் சோனில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, சரி, நம்ம சிலபஸ் எப்படி அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதே மெயினாக என்னென்னா 100 கேள்விகள் பொதுத்தமிழில் கேட்டிருப்பாங்க. அந்த 100 கேள்விகளையும் அவங்க எங்கே இருந்தனாலும் அந்த பார்ட் ஏபிசியில் வந்து எங்கே இருந்தனாலும் கேள்வி வந்து எத்தனை கேள்வினாலும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இலக்கணம் 25 கேள்விகள். எதுலேருந்து? எழுத்து, சொல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. நமக்கு இலக்கணம்னா என்னது? அடிப்படை, எழுத்து, சொல், சொற்றொடர் அப்படிங்கிற வரிசையில் வருமா? அப்போ அந்த எழுத்து சொல்ல வச்சு மட்டுமே இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்து 25 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேயே நமக்கு வந்து தெரிய வருது. ஓகே, இதில் எப்படி சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல், முன்னால் இதெல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்க, பிரித்தெழுதுதல் அப்படின்னு தனி டாப்பிக்காக இருக்கும். இங்கே அது எல்லாமே சேர்த்து 25 கேள்விகள். அது போக சந்திப்பிழைகள். சந்திப்பிழைகள் அப்படிங்கிறது என்னது? பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே சந்திப்பிழைகள், மரபு பிழைகள், இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சந்திப்பிழைகள் அப்படிங்கிறது கீழே கொண்டு வந்துட்டாங்க. குறில் நெடில் வேறுபாடு, இந்த எழுத்துகளுக்கு தொடர்பான அடிப்படை எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்துருச்சு. ஓகே, அடுத்து சொல். இது வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய சிலபஸில் இருந்தது தானே, அதைத்தான் இங்கேயும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், இது எல்லாமே ஓல்டு சிலபஸில் இருந்தது தான். அதைத்தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அயர் சொற்கள், அதாவது பிற சொற்கள்லேருந்து தமிழ் சொற்கள் என்னது, அந்த கேள்விகள் எல்லாமே இந்த பாட்டில் வந்து நமக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே நமக்கு அடிப்படை இலக்கணம் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். அது நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இதையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சரி, செகண்ட் செக்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க, அழகு 2ல் சொல்லகராதி, இதில் 15 கேள்விகள் அப்படின்ட்டாங்க. இதுவும் என்னது? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி, இது ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இருக்குதானே. அதுக்கப்புறம் அதோட உரிய பொருளை கண்டறிதல், அதுக்கடுத்து எதிர்ச்சொல்லை ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுவும் பழைய சிலபஸ்ல இருந்தது. பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஏற்கனவே இருக்குது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், அதுக்கப்புறம் ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இது எல்லாமே நம்மளோட பழைய சிலபஸில் நம்ம படித்தது தான். ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொஸ்டின் இதுக்கு மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொன்னதுனால நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, சரி, அடுத்து அதுக்கடுத்து 2வது, அதுலேயே செகண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், இதில் என்னது? பிழை திருத்தம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் பழைய சிலபஸில் இருக்கும் இல்லையா, அந்த சரியான சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படிங்கிற பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளோடு அதை கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, இது 2ல் எது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து எக்ஸாம்பிளும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே தமிழ் சொற்கள் நமக்கு முறையாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போது ஓல்டு சிலபஸில் இருக்கிறத பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீஃபாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள
பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே என்னது, இந்த வலுவு சொற்கள் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பழைய சிலபஸ்ல சந்தி பிழைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே, பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இது எல்லாமே வந்திருக்கும். அதைத்தான் இந்த இடத்துலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி, நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். நம்ம ஏற்கனவே வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் பின்னால் எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பாருங்க. அழகு 4ல் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை சொற்கள். பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், இது மாதிரி பல துறைகளில் இருக்கக்கூடிய சொற்கள் அது எல்லாமே தமிழில் வந்து எப்படி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கலை சொல்லாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து தமிழ் சொற்களுக்கும் ஆங்கில சொற்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதே நேரத்தில் என்னன்னா, சில டிபார்ட்மெண்ட், அதாவது சில தொழில்நுட்பங்கள் இருக்குது இல்லையா, அந்த தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை தமிழில் நம்ம வந்து எப்படி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய போர்ஷனாக 10 கேள்விகள் இந்த ஒரு இதில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. கரெக்டாக? சரி, அதுக்கடுத்து அழகு 5ல் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதில் எத்தனை கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள். ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டது கிடையாது. ஆனால் இப்போது புதுசாக இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஒரு 10லிருந்து 5 கேள்விகளோ இல்லை 2 கேள்விகளோ கேட்பாங்க. அதில் அந்த பத்தி என்ன, அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதை படித்து அதுக்கு சரியான விடையை வந்து கீழே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த பாட்டில் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த கட்டுரைகள், செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஊமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். இந்த பழமொழிகள் பொருளறிதல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிலபஸ்லேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதோட பொருளறிதல் அதை எங்கே கொண்டு வந்திருக்காங்க, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், அந்த இடத்துக்கு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த டாபிக் எல்லாமே வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் ஆக போகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பகுதியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அடுத்து அழகு 6ல் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எளிய மொழிபெயர்ப்பு. 5 கேள்விகள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். ஏற்கனவே நம்ம வந்து ஆங்கில சொற்கள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிலபஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதைத்தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், அதாவது பென்டிரைவ், பிரிண்டர், இதெல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள். கரெக்டாக? இப்போ ஆஃபீஸாக இருக்கட்டும், வெளியிடங்களாக இருக்கட்டும், நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களுக்கான சரியான ஆங்கில விளக்கம். ஓகேவா? அதுவுமே அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த கலை சொற்கள் இருக்குது இல்லையா, இந்த கலை சொற்களும் 4 மற்றும் 6வது டாபிக் ரெண்டுமே கிட்டத்தட்ட நிறைய சேமாக வர்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? ரெண்டுமே எப்படி, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்யக்கூடியது. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். இது எல்லாமே ஆஃபீஸில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், கடிதங்கள் எப்படி வரையணும், அதே நேரத்தில் வந்து கோப்புகள் எப்படி வந்து பராமரிக்கணும், அந்த கோப்புகளுக்கான ஆங்கில தமிழாக்கமோ இல்லைன்னா அது சார்ந்த கேள்விகள் எல்லாமே இந்த 6வது பகுதியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது 7வது பகுதி பார்த்தீங்கன்னா, இதுவரை நமக்கு எத்தனை 6 யூனிட் வரைய நமக்கு ஃபுல்லாக கிராமர் பாட்டு தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கிராமர் பாட்டு இலக்கண பகுதியை தான் இவங்க உள்ளுக்குள்ளே பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகு 7 அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக பார்ட் பி அண்ட் சி. இப்போ பார்ட் பி அண்ட் சியில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இலக்கிய பகுதிகள். அப்போது இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே என்ன இருக்கும், திருக்குறள் இருக்கும், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள்,
பெரிய புராணம், இது மாதிரி நிறையா வந்து பார்ட் பியில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்ட் சியில் எப்படிலாம் இருக்கும், உள்ளக்குள்ளே வந்து பாரதியார், புதுக்கவிஞர்கள், பாரதிதாசன், நூலகம் தொடர்பான செய்திகள், திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் தமிழ் மக்கள் பற்றிய தகவல்கள், இது எல்லாமே நமக்கு பழைய, அதாவது பழைய சிலபஸில் பார்ட் சியில் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 25 அதிகாரங்கள் நமக்கு பழைய சிலபஸில் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 20 அதிகாரங்கள் நமக்கு போர்ஷன் குறைச்சிருக்காங்க. ஓகே, சரி, அது எல்லாமே நமக்கு எதில் பார்த்துருவோம், ஆல்ரெடி நம்ம படித்தது தான், அதனால் இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு அறநூல் தொடர்பான செய்திகள். அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துடும், 14 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், மெயினாக 14 கீழ்கணக்கு நூல்கள், அதுதான் அறநூல்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, இது எல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இது தொடர்பான செய்திகள். அப்போ இதில் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சப்போஸ் நமக்கு வந்து அந்த டாபிக் வந்து 11th and 12th இருந்து அது கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை கண்டினியூஸாக அதே ஃபாலோ பண்ணுறது நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ்லேயே இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா தொன்மை, அதாவது திராவிடர்கள் மற்றும் தமிழர்களோட தொன்மை பற்றி ஒரு டாப்பிக்கே வந்து பழைய சிலபஸில் இருக்கும். அதனால இது வந்து ஓல்டு சிலபஸ். நெக்ஸ்ட்டு ஊவைசா, தோப்போ, மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், இதுவும் பழைய சிலபஸில் உள்ளது தான். அது ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேவனைய பாவாணர், அகர முதலி, பெருஞ்சித்திரனார், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். ஜியு போப் நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, தமிழ் தொண்டு புரிந்தவர்கள், ஜியு போப், வீரமாமுனிவர், இவங்கெல்லாம் தமிழ் தொண்டு புரிந்த செய்திகள் எல்லாமே நம்மளோட ஓல்டு சிலபஸில் பார்த்தது தான். அதனால இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், யாரெல்லாம், பாவேந்தர், டிகேசி, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத் வந்து போன தடவை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த தடவையும் அதை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து தாராபாரதி, வேலுநாச்சியார், இது எல்லாமே இந்த வேலுநாச்சியார்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அம்புஜித்தம்மாள், அஞ்சலை அம்மாள், ராணி மங்கம்மாள், இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த தடவை வேலுநாச்சியார் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் படிக்கும் போதும் அதையும் ஒரு தடவை ரீட் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனில் வந்து இருக்க வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒளி, உரித்திரங்கண்ணனார், ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இவங்க எல்லாருமே வந்து தமிழ் தொண்டு புரிந்த சான்றோர்கள் அப்படிங்கிற ஒரு கீழே வரிசையில் வர்றதுனால 10th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், அதுக்கப்புறம் அவர்கள் செய்த தொண்டுகள் அப்படிங்கிற டாபிக்குள்ளே வர்றதுனால 10th புக் வரை இருக்கக்கூடிய சில சான்றோர்கள் இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம தெளிவாக படிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இப்போ குரூப் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தவிர்த்து வேற எந்த போயம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சிறுபஞ்ச மூலம், அதுலேருந்து ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலம்னு கொடுத்துட்டாங்க, அது எங்கே இருந்தனாலும் கேட்கலாம் இல்லையா. மேக்ஸிமம் 10th வரை உள்ளதை தரவாக படிச்சுக்கோங்க. அது போக வெளியில் இருக்குது, சப்போஸ் 11th and 12th ஓல்டு புக் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறது நமக்கு நல்லது. ஸோ நம்மளோட சிலபஸ் பார்க்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்க அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். அப்போது 10th ஸ்டாண்டர்ட் வரையே தரவாக படிச்சுக்கோங்க. அது போக டைம் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால் எதை பற்றியும் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் இல்லை இருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைய தான் செஞ்சுருக்கு பொதுத்தமிழ் மாணவர்களுக்கு. அதனால் நீங்கள் வருத்தப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அதோட 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அவங்களே பகுதிகளை பிரித்து கொடுத்துட்டாங்க. அது வந்து இன்னும் அடிஷ்னலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதனால் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவாக படிங்க. அதே போல் நம்மளோட இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் புக் இருக்கு இல்லையா, ஆசானோட
தமிழை வெல்லும் புக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுலேயும் நம்மளோட சிலபஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி தான் 6th to 12th வரைய. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தகுதி தேர்வுகள் எல்லாமே வந்து அதை கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராமர் புக்கு, அதுவுமே எப்படி இருக்குது, இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே ஹெட்டிங் வைஸ் நம்ம வந்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்து வந்துடும். அதை பார்த்தாலே போதுமானது. பொதுத்தமிழில் வந்து 100 மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம். பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் Group 2, Group 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக பொதுத்தமிழ் மாணவர்கள் முழு மதிப்பெண் வந்து பெறலாம். நன்றி.